தன்னுடைய குடும்ப விழாவாக அனைவர் இல்லங்களிலும் இன்றைக்கு கொண்டாடி வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு கோட்டையில இன்றைக்கு கொடியேற்றி காலையில சுதந்திர தின செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நம்முடைய ரோத்தா சிங் அவர்களுடைய ஏற்பாட்டில் சக்தி நகர் அசோசியேஷன் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி, சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு அடிக்கடி இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த மாதிரி தினங்கள் வருகிற போதெல்லாம் மக்கள் பயன்பெறுகிற விதத்தில் இன்றைக்கு இந்த மருத்துவ உதவிகள் செய்வது அது அவருக்கு கைவந்த கலையா இருக்கு. தொடர்ந்து நான் பல்வேறு அவர் என்னைக்கு எனக்கு அறிமுகமானாரோ நல்லது பார்க்கிறேன். தொடர்ந்து பல்வேறு உதவிகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சின்ன சின்ன நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்தெல்லாம் கூட மக்கள் பயன்பெறுகிற விதத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களுக்கு நிறைய பயனாளிகளுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல குணம் படைத்தவர் ரோத்தா சிங் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் நான் பெற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு சித்தாதரசனம் வந்து சித்தா கிளினிக் அந்த மருத்துவம் டைரக்டர் வந்திருக்காங்க, தாம்பரத்தில் வந்திருக்காங்க. எனக்கு அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேடையில் வீட்டில் இருக்கிற முன்னோடி பெருமக்கள், காவல்துறை அதிகாரி அவர்கள், அன்றைக்கிடையே நம்முடைய சார்லஸ் அவர்கள், நடராஜன் அவர்கள், இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். நம்மிடையே இருக்கிற ஒரு சவாலான விஷயம், இன்றைக்கு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எந்த வகையில போய் சேர்க்கலாம்? இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்பு பிரதிகள் நாங்களாம் இருக்கிறோம். பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அரசு தருகிற திட்டங்கள் அத்தனையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் நான் எடுத்து வருகிறோம். அதே போன்று மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், இப்படி யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் இருக்கிறாரோ, ஆனால் இது அரசு துறை சார்ந்து நடக்கிற அரசு பணத்தின் மூலமாக நடக்கிற உதவிகள். ஆனால் ஒரு தனியார் அமைப்புகள் மூலமாக நடக்கிற உதவிகள் என்பது இது எண்ணில் அடங்காத நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய திருநாடு எங்கும் உலகம் எங்கும் இன்றைக்கு என்ஜிஓஸ் மூலமா நிறைய நிகழ்வுகள் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு உதவிகள் செய்கிற நிகழ்வுகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த வரிசையை பார்க்கிற போது நம்முடைய அன்புக்கினிய சகோதரர் ரோத்தா சிங் அவர்கள் இந்த அசோசியேஷன் பொறுப்பேற்ற நாள், அதுக்கு முன்னாடி கூட பாக்குறேன் நான் பொறுப்பு இன்னைக்கு 4-7 வருஷம் முடிஞ்சு போச்சு சட்டமன்ற உறுப்பினராக. எனக்கு அதுக்கு முன்னாடி பெரிய பழக்கம் இல்லை. இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் என்னோட அறிமுக நாள் பார்க்கிறேன். அவருடைய முயற்சிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு பயன்பெறுகிறோம், எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற கட்டத்தில் போயிட்டு இருக்கிற போது இன்னைக்கு மருத்துவ உதவி இன்னைக்கு சிறப்பான ஒரு காலையில் ஒரு 250 பேர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப விசாரிச்சேன். அது ஒரு பெரிய நிகழ்வு. இன்னைக்கு டெல்லியில இருந்து அதுக்காக தனியாக அனுமதி பெற்று சக்தி நகர் அசோசியேஷன்ல தொடர்ந்து செய்ய போறதா ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. அதற்காக நான் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறை சார்ந்த திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்களை இன்னைக்கு அறிவித்து வருகிறார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் பார்க்கிற போது இந்த மருத்துவத்துறை சொன்னது அவர் பேசுகிற போது சொல்வார், தமிழகத்திலே இருக்கிற எத்தனை துறைகள் இருக்கிறது, மக்களுக்கான துறைகள். அந்த துறைகளில் எனக்கு மிக மிக முக்கியமாக கருதக்கூடிய துறை கல்வியும் மருத்துவம் தான் என்னுடைய இரு கண்களாக பாவித்து நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்றார். எதற்காக கல்வியை முன்னால் கொண்டு வரார்? நீங்க படிக்காத இளைஞர்களே நாட்டில் இருக்கக்கூடாது, எல்லோரும் படிக்க வேண்டும். தமிழகம் என்பது ஒரு படித்தவர்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக கேரளத்தை போல இன்னைக்கு இருக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படி அந்த அடிப்படையில முதலமைச்சர் இன்னைக்கு மருத்துவத்தை இன்னைக்கு முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில நான் போய் கலந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க போது முதலமைச்சர் மேடையில் இருக்கும் போதே ஒரு செய்தி வருகிறது. தமிழகத்துல இந்தியாவில் யாருமே செய்யாத ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு மூளைச்சாவு அடைந்தவர்கள் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும். இன்னைக்கு உயிரோடு கூட உடல் உறுப்பு தானம் செய்யறாங்க, ஒருத்தர் கிண்டி கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. மூளைச்சாவு அடைந்தவர்கள் இன்னைக்கு தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமாக தருவீர்களானால் அவர்களுக்கு அரசு இறுதி மரியாதை தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இந்திய திருநாட்டிலே எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பை, அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து இந்த ஒரு 2.5 ஆண்டு காலத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்தவர் முதலாக அவருக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்ட ஒருவர் இருக்கிறார். ராமாபுரம் பகுதியில் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருக்கு நானும் ஹெல்த் மினிஸ்டர் போயிட்டு முதல் மரியாதை செலுத்திட்டு வருவோம். முதல் நாள் அறிவித்து திட்டம் வந்த முதல் அறிவிப்பு நம்முடைய தொகுதியில் இருந்தா வந்திருக்காங்க. அப்ப அன்னைக்கு மேடையில் இருக்கும்போது இந்தியாவிலேயே இன்னைக்கு இந்த மாநிலத்திலும் இந்த இல்லாத ஒரு சிறப்பு எல்லா மாநிலத்திலும் இருக்கு. ஆனா இந்த போல திட்டம் இல்லை, அரசு மரியாதை செலுத்துவதாக எந்த முதலமைச்சர் அறிவிக்கல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த அந்த திட்டத்தினால் 540க்கும் மேற்பட்டவர்கள் இதற்கு உடல் உறுப்பு தானங்களை வழங்கியிருக்கிறார்கள்.
அதற்காக இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் மத்தியில் இருக்கிற அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாநிலத்துக்கு விருது வழங்கினார் என்ற ஒரு நல்ல செய்தியை அன்றைக்கு மேடையில் இருக்கிற போது வந்து சொன்னார்கள். அதை அன்றைக்கு நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த மேடையில் அறிவித்தார்கள். எதற்காக சொன்னா நம்முடைய மாநிலமே இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களே இதற்கான இந்த சுகாதாரத்துக்காக இன்னைக்கு முன்னெடுப்புகள் இன்னைக்கு சிறப்பான முறையில் பல திட்டங்களை ஏற்றி நடத்தப்பட்டிருக்கிறது. வீடு இல்லம் தேடி மருத்துவம், அதே போன்று இன்னைக்கு நம்மை காக்கும் 48 நம்மை காக்கும் 48 என்பது நிறைய பேருக்கு அது விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. நம்மை காக்கும் 48 என்னன்னு இன்னும் அது புரியாம இருக்கிறாங்க. சாலையில போறோம், விபத்துல மரணம் அடைஞ்சிடறாங்க, அடிபட்டுறாங்க. அடிபட்டவர்களை உடனடியாக கொண்டு போய் சேர்த்து காப்பாற்ற வேண்டும். அப்ப அடிபட்டவர்களை எங்க கொண்டு போவாங்க? ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் எங்க கொண்டு போவாங்க? அரசு மருத்துவமனைக்கு தேடி போவாங்க. ஸ்டான்லி போலாம் அப்படின்னு சொல்லி தேடி போறதுக்குள்ள நிறைய உயிர் போயிடும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன திட்டம் கொண்டு வந்தாருன்னா, இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் உயர் மருத்துவமனைகள், இன்னைக்கு பெரிய பணக்காரர்கள்லாம் போய் பார்க்கக்கூடிய மருத்துவமனை, உதாரணத்துக்கு SRMC, அப்போலோ, இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பெரிய மருத்துவமனை இருக்கிறதோ அந்த மருத்துவமனையில இன்றைக்கு முதல்ல அறிவிச்சார் 1 லட்சம் ரூபாய் வரையில அரசாங்கம் முதலுதவி செய்து அந்த உயிரை காப்பாற்றுகிற நிதியை தரும் சொல்லி அறிவிச்சார். இன்னைக்கு அந்த திட்டம் என்பது காப்பாற்றப்பட்டு அவரை ஏதாவது வண்டியில ஒருத்தர் கூட்டு போயிட்டு அவரை ஒரு மருத்துவமனையில் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சேர்த்து சொன்னா இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வழங்கப்பட்டு வருகிறார். இன்னைக்கு 5 லட்சம் பேர் தான் இன்னைக்கு பயனடைத்திருக்காங்க. 5 லட்சத்துக்கும் மேல பயனடைத்திருக்கிறாங்க. 5 லட்சத்துக்கு ஓராதால நாங்க போய் நம்ம ACS காலேஜில் போயிட்டு ஹெல்த் மினிஸ்டர் போய் பார்த்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். கால் அடிபட்டு அந்த மருத்துவமனையில சொல்லி அவரை காப்பாற்றப்பட்டார். இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நிதி தரும். இன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒருத்தர் கூட்டிட்டு போனோம், யாராவது போய் நமக்கு என்னன்னு சொல்லி நிறைய பேர் போறதான் பார்த்திருப்போம். அதுக்கு நல்ல பெரிய மனதோட அவர்களை தன்னுடைய வண்டியில ஏற்றி கொண்டு அவரை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். அதற்காக ஒரு ஊக்கம், அப்படி ஏதாவது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். இந்த திட்டம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. எதற்காக சொல்றேன்னு சொன்னா, அந்த வழியிலே நம்முடைய ரோத்தா சிங் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்காக இன்றைக்கு பல பயன்பெறுகிற விதத்துல இந்த திட்டங்களை கொண்டு கேம்ப்லாம் நடத்துறாரு. அதனால நிறைய பேர் பயனடைகிறாங்க. அவர் இந்த நேரத்திலே நான் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும், அதே நேரத்தில் இந்த சக்தி நகர் பொதுமக்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பெயர்லாம் சொல்லலாம் கருத வேண்டும். எல்லாரையும் நான் இந்த இடத்துல வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மேடையில் வைத்திருக்க நிறைய பேர் சொல்லல, யாரும் தவறாத்துக்காதீங்க. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நமது போரூரில் சக்தி நகர் குடியிருப்போர் நல சங்கத்தில் சித்தா மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமிற்கு போரூரில் உள்ள அனைத்து நகர் நலச்சங்க மக்களையும் அழைப்பு விடுத்திருக்கிறார். நான் ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கின்றேன். இந்த முகாமிற்கு நமது மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளார்கள். இங்கு இந்த நகருடைய தலைவர் திரு ரோட்டா சிங் அவர்களும், நமது செயலாளர் பத்மராஜன் அவர்களும், ரவி அவர்களும் இந்த சிறப்பான முகாமை இன்று நடத்தி கொண்டுள்ளனர். மக்கள் இந்த முகாமை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான முகாம் வருடா வருடம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம். இதே போல அனைத்து நகர் மக்களையும் அழைத்து ரோட்டா சிங் நடத்துகிறார். இது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம், தண்டபாணி.